க்கான தேசிய அளவிலான நீட் தேர்வு மே 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், சொல்லுங்க. நீட் தேர்வு மே 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தேர்வு தொடர்பான நடைமுறைகள் எல்லாம் என்ன, எப்பொழுது இருந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம், இது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க சங்கரன். அதாவது இந்த எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு ஏற்கனவே இந்தியாவில் அமலுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் தமிழக அரசு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் காரணமாக, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொடுத்த ஒரு எதிர்ப்பு காரணமாக கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு தரப்பட்டது. ஒரு அவசர சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளித்தது. இதன் காரணமா பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில், அதாவது கடந்த ஆண்டுக்கான தேர்வு அட்மிஷன் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் அட்மிஷன் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல 12ஆம் வகுப்பு அவங்க எவ்வளவு மார்க் வாங்கினாலும் முக்கியமான சப்ஜெக்ட்ல அதன் அடிப்படையில தான் இந்த எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் அட்மிஷன் நடந்தது. ஆனா வரக்கூடிய கல்வியாண்டுல இந்த அட்மிஷன் எப்படி நடக்கும்னு தெரியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனா வழக்கம் போலவே 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திமுகவில் ஆரம்பித்து பாமக முதல் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள், கல்வியாளர்களும் வலியுறுத்தினாங்க. ஆனா இதுக்கிடையில தமிழக இது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வரை என்ன நிலவரம் என்று தெரியாத சூழல் தான் இருக்கு. இந்த நிலையில சிபிஎஸ்இ, அதாவது நீட் தேர்வை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு சிபிஎஸ்இ அமைப்பு, இதுதான் நாடு தழுவிய அளவில் இந்த தேர்வை நடத்தது. இந்த அமைப்பு தற்போது 2017ஆம் ஆண்டிற்கான தேர்வு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அதனுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த தேர்வு வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி இந்த நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. இதற்கான பதிவு, அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வை முடிக்க எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் யார் இந்த மருத்துவ படிப்பில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் சேர ஆர்வப்படுகிறார்களோ அவர்கள் வரும் 23ஆம் தேதி முதல், ஜனவரி 23ஆம் தேதி முதல் சிபிஎஸ்இ NEET.NIC.in என்ற இணையதளத்தில் அவர்கள் தங்களுடைய முழுமையான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என சிபிஎஸ்இ அறிவித்திருக்கிறது. இதுக்கான என்னென்ன ஃபீஸ் என்ற விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 1400 ரூபாய். அதை எஸ்சி, எஸ்டி மற்றும் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, இவங்களுக்கு பிசிக்கலி ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 750 ரூபாயும், மற்றவர்களுக்கு 1400 ரூபாய் என்று கட்டணம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு விவரங்களையும் சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கு. அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஆகிய 3 பாடங்கள்ல 50 விழுக்காடு மதிப்பெண்கள் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த நுழைவுத் தேர்வை எழுதவே தகுதி பெறுகிறார்கள். எனவே இந்த 50 விழுக்காடு அளவிற்கு அதிகமாக மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு பதிவு செய்யலாம். இது முழுமையான விவரங்கள் இந்த இணையதளத்தில், சிபிஎஸ்இ இணையதளத்தில் தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்வை தமிழகத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 எம்பிபிஎஸ் இடங்கள், அதாவது அரசு ஒதுக்கீட்டின் கீழ் நடைபெறக்கூடிய இடங்கள் மட்டும் 4500 இடங்கள் இருக்கின்றன. இது சம்பந்தம் இல்லாம பிடிஎஸ் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 1050 இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்கள் எல்லாம் இனிமேல் வரக்கூடிய ஆண்டில் நீட் அடிப்படையிலான தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் தான் இந்த அட்மிஷன் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா, இது தமிழகத்திலிருந்து நடைபெறாமல் இருப்பதற்கு 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்தெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். எனினும் இந்த நீட் தேர்வு உடனடியாக தேசி மற்ற விவரங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருப்பது மாணவர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் அதே ஒரு அதிர்ச்சியையும் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது.